நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சமீபத்தில் புதுக்கோட்டை கலெக்டர் வந்து எங்கள் ஊர் ராங்கியத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவர் ஒரு புள்ளி விவரம் சொன்னார், எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. செட்டிநாட்டில் இருக்கிற 76 ஊர்களில் 80% உண்டான ஸ்கூல்கள் நகரத்தார்கள் அமைத்து கொடுத்தது தான். நம்ம எல்லோரும் பிழைக்க சென்ற இடத்தில் பிழை இல்லாமல் வாழ்ந்தோம். அதுதான் நம்ம ஒரு பெரிய பேர். நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த வெளிநாட்டில் 50 பேர் போகிறோம், 10 பேர் 2 பேர் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மனிதனுடைய தனித்திறமை. ஆனால் ஒரு 1000 பேர் நகரத்தார்கள் மலேசியா சிங்கப்பூருக்கு போனால் 1000 பேரும் ஜெயிப்பது எப்படி? அப்போ அந்த சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்த நல் இணக்கங்கள் தான் நம்மளை ஜெயிக்க வச்சிருக்கு. ஏறுற இந்த கப்பல் சிங்கப்பூருக்கோ பினாங்குக்கோ போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் கப்பல்லே கால் வைப்பாங்க. அதனால தான் தண்டாயுதபாணியையும் கூடவே கூட்டிகிட்டு போவாங்க. செட்டி மகன் கப்பலுக்கு செந்தூரான் துணை அப்படின்னு சொல்லி முருகனை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் இறங்கின உடனே அவங்களுக்கு தெரியாத மொழி, புரியாத கலாச்சாரம், பிடிக்காத சாப்பாடு, இதெல்லாம் இருந்தபோது அவங்க யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்கல. எல்லோரும் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தாங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, ஒரு அற்புதமான நிகழ்விலே மிக அருமையாக இந்த கட்டிடத்தை கட்டுவதை பற்றி எல்லோரும் மிகச் சிறப்பாக பேசி நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை உங்களுடைய உரையாற்ற. எங்கும் தமிழ், ஏதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். சங்கத்தமிழ், மதுரை தமிழ், தங்க தமிழ் வேண்டும். எங்கள் குல கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும். தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும். இங்கே ஆசி உரை வழங்க வந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய கண்டனூர் அடியலார் அவர்களே, அருளடியார் அவர்களே, அவர்கள் அழகாக ஆடி நம் எல்லோரையும் பக்தி பரவசத்தில் ஆட்கொள்பவர்கள். இந்த வாஸ்து பூஜையில் அவர்கள் வந்து கலந்து கொண்டு ஆசியுரை வழங்குவது மிகச் சிறந்த பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா பழனி முருகனே இவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்பார். அதனால் அவங்க ஆசி உரை வழங்கி இந்த வாஸ்து பூஜை ஆரம்பித்து வச்சு அவங்க வேண்டிக்கிட்டால் அந்த பழனி முருகன், சிறுவாபுரி முருகன் எல்லாரும் சேர்ந்து மிக நல்ல விஷயங்களை இங்கே தருவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திரு சுனாப்பாநாத் சிதம்பரம் செட்டியார் அவர்களே, நல்லதொரு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் கரு சிதம்பரம் செட்டியார் அவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய இங்கே வரவிருந்த டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களே, எப்போவுமே இந்த டாக்டர்கள் வந்து
வருவாங்க பேஷண்ட் இல்லைன்னா. ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இவ்வளோ தூரம் வர்றது ஒரு பேஷண்ட் இருக்கும்போது உயிர் காக்கும் தொழிலில் இருக்கிறதுனால அவங்களால பல வர வேண்டும் என்ற ஆசை மனதில் இருந்தாலும் அவர்களால் வர முடியாமல் போய்விடுகின்றது. இங்கே நன்றி உரை சொல்லவிருக்கும் இந்த ட்ரஸ்டின் செயலர் அன்பிற்கினிய பெரிய மீனாட்சி சுந்தரம் அவர்களே, நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை ட்ரஸ்டிகளே, விழா குழுவினர்களே, இந்த ட்ரஸ்டின் புரவலர்களே, நடப்பு காரியக்காரர்களே, அறங்காவலர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, மரியாதைக்குரிய ஐயா ஜமீன்தார் ஐயா அவர்களே, இந்த ஊரின் நாட்டாமை ஐயா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, ஊடக நண்பர்களே. அவங்கள சொல்லலைன்னா நம்ம பேச்சை கட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால் அவங்கள சொல்லிடுறது ரொம்ப முக்கியம். உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு போற்றும் நகரத்தார் அப்படிங்கிற தலைப்பில் பேச சொன்னாங்க. எனக்கு இதை பற்றி சிந்திச்சிட்ருக்கும்போது நேற்று ஒரு சந்தேகம் வந்துருச்சு. தனித்தனி நகரத்தார், நாடு போற்றக்கூடிய நகரத்தாரை பற்றி பேச சொல்கிறாங்களா, இல்லை நகரத்தார் சமுதாயத்தை பற்றி பேச சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நாடு போற்றும் நகரத்தார்னு தனிநபர்களை சொல்லியிருந்தால் இங்கே இருக்கிற எல்லோரும் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். ஏன்னா ஐயா அருளடியார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பல விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர் மிகுந்த சக்தி பெற்றவர்கள். அவங்கள செட்டிநாடே பாராட்டுகின்றது. அதே போல் இங்கே அன்பு நண்பர்கள் நம்ம டைகர் சுப்புன்னு, பிஎல் நம்ம நெருக்கப்பை வைரவண்ண எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பெரிய ஜாம்பவான்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காண்டி அநேகமாக என்னை வர சொல்லலைன்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அநேகமாக நகரத்தார்கள் ஒரு குலமாக, ஒரு சமுதாயமாக எப்படி போற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் என்னை இங்கே கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நகரத்தார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த காலத்தில் நம்ம ஊரில் யாரும் இருக்கிறது இல்லை. ஆட்சி மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. செட்டியார்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ கூட சொன்னாங்க, ஆட்சியை கலந்து சொல்கிறேன்னு நம்ம பிஎல் வைரவன் கூட சொன்னாங்க. அந்த காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. ஆட்சியெல்லாம் அந்த விஷயத்தை சொன்ன உடனே ஆமாம் ஆமான்னு எல்லாருமே தலையாட்டினாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது ஏன்னா செட்டியார் ஒரு கணக்குக்கு 3 வருஷம் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து அந்த மாதிரி பல ஊர்களுக்கு, பர்மா மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க. அப்போ ஆட்சியை கலக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் இந்தியாவில் இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் ஆட்சியை கலக்காமல் சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடாகவே வச்சுருந்தாங்க. நம்ம நகரத்தார்கள்லாம் நம்ம ஊர்லேருந்து இப்போ மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ வெளிநாடுகளுக்கோ போனால் அங்கே சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு மிக கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா நாகப்பட்டினத்தில் அப்போ கப்பலில் தான் போகணும். ஏறுற இந்த கப்பல் சிங்கப்பூருக்கோ பினாங்குக்கோ போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் கப்பல்லே கால் வைப்பாங்க. அதனால தான் தண்டாயுதபாணியையும் கூடவே கூட்டிகிட்டு போவாங்க. செட்டி மகன் கப்பலுக்கு செந்தூரான் துணை அப்படின்னு சொல்லி முருகனை கூட்டிகிட்டு போனாங்க.
அங்கே போய் இறங்கின உடனே அவங்களுக்கு தெரியாத மொழி, புரியாத கலாச்சாரம், பிடிக்காத சாப்பாடு, இதெல்லாம் இருந்தபோது அவங்க யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்கல. எல்லோரும் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தாங்க. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து மலேசியாவுக்கு முதல்ல போன நம்ம பாட்டையாவெல்லாம் இங்கேருந்து தன்னம்பிக்கையை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போனாங்க. அங்கே போய் பணம் கொடுத்து வட்டி கொடுக்கும்போது கிட்டங்கிகள் கட்டினாங்க. ஒவ்வொரு கிட்டங்கியிலையும் 20 பேர் தங்கினாங்க. எதுக்கு தனித்தனியாக வீடு கட்டலை? சம்பாதிக்க வந்த இடத்துல செலவுகளை கூட்டக்கூடாது, சுருக்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம செலவை பண்ணணும். ஏன்னா நமக்கு பொறுப்புகள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலவுகளை சுருக்கி, ஆனால் ஒரு 2 விஷயம் மட்டும் அதில் பெருசாக செஞ்சாங்க. ஊருக்கு பணம் அனுப்புறது எந்த தடையும் வச்சுக்கல. அந்தந்த ஊரில் கோயில் கட்டுறது ஒரு முக்கியமான விஷயமாக வச்சு இன்றைக்கி மலேசியா சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன ஊர்லேயும் தண்டாயுதபாணி கோயில் கட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம போன எல்லா ஊர்லேயும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுவடுகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம். சில பல காரணங்களுக்காக இப்போ வியட்நாமில் போர் வந்ததுனால வியட்நாமில் இருந்து எல்லோரும் வந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய கலாச்சாரமான நம்ம கோயில்கள், நம்ம தங்கியிருந்த கிட்டங்கிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்க, நகரத்தார் வர்றதை பொறுத்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சியம்னு இல்லை, இப்போவும் வரலாம். ஏன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டியாக ரொம்ப அழகாக நடந்துக்கிறாங்க, அதனால அவங்க வரலாம். இப்போ இருக்க சட்டத்திட்டங்களில் இங்கே இருக்கிற சொத்துக்களை விற்று பணத்தை ஊருக்கு கொண்டு போக முடியாதே தவிர இங்கே தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம நகரத்தார்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது இதே மாதிரி வெளிநாட்டுக்கு போனவன் கரிகால் சோழன்னு வச்சுக்குவோம். அவன் இங்கேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் படையெடுத்து எல்லாரையும் ஜெயிச்சு ஆதிக்கம் பண்ணவன். நம்ம நகரத்தார்கள் இங்கேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் போயிருக்கிறோம், ஆனால் ஆதிக்கம் பண்ணுற போகலை, ஆதரவு கரம் நீட்டு தான் நம்மளுடைய தொழில். இப்படியே இந்த மாதிரி இருந்து அவங்களோட நல்லா பழகுனதில் அவங்க இன்றைக்கும் நம்ம அவங்க நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்மளுடைய நினைப்புகள் எல்லாமே அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி எப்படி நல்லா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அங்கே ஒரு சிறந்த சமுதாயமாக திகழ்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம பிழைக்க போன நாட்டில் பிழை இல்லாமல் வாழ்ந்தது தான் நம்ம அங்கே ஜெயிச்சது. எங்கள் அப்பச்சி சொல்லுவாங்க, நம்ம செட்டியார் கோர்ட்டுக்கு அங்கே மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, ஏதாவது ஒரு கேஸில் சாட்சி சொல்ல கூப்பிட்டுருவாங்க. அதுக்கு நம்ம செட்டியார் ஒரு 27 தடவை பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவார். வெறும் பனியனும் ஒரு வேஷ்டியும் கட்டிக்கிட்டு விபூதியை பூசிக்கிட்டு கோர்ட்டில் போய் நின்று ஒரு சாட்சி சொன்னால் அங்கே இருக்கிற ஜஸ்டிஸ் செட்டியாரே சாட்சி சொல்லியிருக்காரு, அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு செட்டியார் யாருக்காக சாட்சி சொன்னாரோ அவர் பக்கம் தீர்ப்பை இமீடியட்டாக எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம எல்லோரும் பிழைக்க சென்ற இடத்தில் பிழை இல்லாமல் வாழ்ந்தோம். அதுதான் நம்ம ஒரு பெரிய பேர். நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த வெளிநாட்டில் 50 பேர் போகிறோம்,
10 பேர் 2 பேர் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மனிதனுடைய தனித்திறமை. ஆனால் ஒரு 1000 பேர் நகரத்தார்கள் மலேசியா சிங்கப்பூருக்கு போனால் 1000 பேரும் ஜெயிப்பது எப்படி? அப்போ அந்த சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்த நல் இணக்கங்கள் தான் நம்மளை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நாடு போற்றும் நகரத்தாராக நம்ம வாழ்ந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மகிமை மாதிரி எடுத்து வச்சு அந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப சுருக்கி தான் வாழ்ந்தோம். இங்கே பணத்தை அனுப்பி எல்லாரும் பெரிய வீடு கட்டினோம். ஒவ்வொரு மார்க்காவுக்கும் ஒரு பெரிய வீடு இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு வரைக்கும் வீடு இருக்கும். இங்கே அரண்மனை மாதிரி வீடு கட்டினாங்க. கட்டிட்டு செட்டியார் என்ன பண்ணார், கடைசி கட்டுக்கு பின்னால் ஒரு கொட்டகை இருக்கும். அந்த கொட்டகையில் தான் எப்போ இருப்பார். பெரிய வீட்டில் இருக்கிறதில்ல. எதுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு லைட்டு போட்டு அதுக்கு கரண்ட்டு கட்டி அதுக்கு இதெல்லாம் ஏசி கட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வீடை டெய்லி திறந்து ஆள் வச்சு கூட்டி அள்ளி மொழியிடுவாங்க. இருக்கிறது ஒரு கொட்டகையில் தான். ஆட்சி சமைக்கும், ஒரு அடுத்த ஆள் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு கணக்கப்பில் இருப்பாங்க. இப்படித்தான் ஒரு கொஞ்சமான செலவு பண்ணி சிக்கனமாக செலவு பண்ணி வாழ்ந்தது. அதாவது நம்ம செட்டியார் வீட்டில் சிக்கனம்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆட்சியும் செட்டியாரே இருந்தாங்க. செட்டியார் வீட்டில் இருந்தார். ஆட்சி சாயந்தரம் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், விளக்கு வைக்கிற நேரமாக இருக்குது அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு திரும்பி வர்றாங்க. வீடு இருட்டாக இருக்குது. ஆட்சி உள்ளே வர்றாங்க. உள்ளே கதவை தட்டுறாங்க. வீடு இருட்டாக இருக்குது, ஒன்றும் இதாக இருக்கு அப்படின்ட்டு ஆட்சி உள்ளே வர்றாங்க. அவர் செட்டியார் யாருன்னு கேட்குறாரு. நான் தான் அப்படிங்கிறாங்க ஆட்சி. அவர் சொல்கிறார், ஓ. அப்போ ஆட்சி கேட்குறாங்க, லைட் எரியாமல் இருக்கே அப்படின்னு. அவர் செட்டியார் சொல்கிறாரு உள்ளேருந்து, நீ கோயிலுக்கு போயிட்டா நான் மட்டும்தானே இருக்கேன் அப்படின்னு கரண்ட்டு செலவாகும்னு லைட்டை அமர்த்தி வச்சேன் அப்படின்னார். ஆமாம், நீ உள்ளே வரும்போது செருப்பு சத்தம் கேட்கலையே அப்படின்னாரு செட்டியார் உள்ளே இருந்து. இல்லை, செருப்பு தேஞ்சு போயிடும்னு நான் கையிலே செருப்பு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க ஆச்சு. அதுக்கப்புறம் செட்டியார் கதவை திறந்தார். ஏங்க கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு ஆட்சி கேட்க, ஒன்றும் இல்லை, நீயும் இல்லை, வேட்டி கசங்கிறப்படான்னு அவுத்து மடித்து வச்சுருந்தேன், நீ வந்த உடனே கட்டிக்கிட்டு வந்தேன். நீ கதவை தட்டாமல் காலிங் பெல்லையாவது அடிச்சிருக்கலாம், அவன் கேட்டிருக்கோம் அப்படின்னு செட்டியார் சொல்ல, காலிங் பெல் அனுப்பிச்சா அது கொஞ்சம் வீக்காக இருந்தேன், அதை அடிக்கலை அப்படின்னாங்க. இவ்வளவு சிக்கனமாக வாழ்கிறவங்க காலிங் பெல்லு கூட தேஞ்சு போயிடுமா அடித்தா. அவ்வளவு சிக்கனமாக வாழ்கின்ற நம் நகரத்தார் பெருமக்கள் என்ன பண்ணுறாங்க, சிந்திக்காமல் கோயிலுக்கு கொடுப்பாங்க. கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூப்பிடு நகரத்தாரை அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி நம்ம குன்றக்குடி அடிகளாரே பல மேடைகளில் சொல்லியிருக்கார், கும்பாபிஷேகம் பண்ணணும்னா கூப்பிடு நகரத்தார்களேன்னு சொன்னால் ஓடோடி அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ யாகசாலை பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் பண்ணி 250 மெம்பர் இருக்காங்க. கோயில் கொடுக்குறதுன்னா சூப்பராக எல்லாம் நல்லா கொடுத்து அது நம்ம ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயமாக இருக்குது. எனக்கு தெரிய எங்கள் பாட்டையா
திருக்களம்பூருங்கிற ஊரில் போய் கோயில் கட்டணும்னு இடம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நச்சாந்தவட்டிலேருந்து இன்னொரு குடும்பத்திலேருந்து திருக்களம்பூருக்கு வந்திருக்கிறாங்க. பாட்டையாக கேட்டிருக்காங்க, என்ன திருக்களம்பூரில் இவ்வளோ பேர் நச்சாந்தவட்டிலேருந்து வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. இல்லை, அவங்க ஏதோ கோயில் கட்டணுமா, இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் பாட்டையா என்ன பண்ணுறாங்க, நல்லா அவங்களே இந்த இடத்துல கோயில் கட்டட்டும், நான் ராங்கியத்துக்கு போய் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறேன்னு ராஜகோபுரம் வச்சு ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருக்காங்க. ஆக போட்டி எப்படின்னா, நான் எந்த ஊரில் கோயில் கட்டுறது அப்படின்னு ஏதோ பிஸ்னஸுக்கு இடம் தேடுற மாதிரி இவங்க எல்லாம் கோயில் கட்டுறதுக்கு இடம் தேர்வு செஞ்சு கோயில் கட்டி அதில் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இது வேறு எந்த சமுதாயத்திலையும் நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் நம்ம சமுதாயத்தில் பார்த்தோம்னா, நம்ம ஊர் கல்யாணத்திலிருந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், நம்ம வர்றவங்களுக்கு சாப்பாடு படைக்கிறது. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், 1000-2000 பேர் வருவாங்க. ஒரு தாட்டு இலை போட்டு எட்டாத அளவுக்கு இலை இருக்கும். அதில் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் ஃபுல் மீல்ஸ் போட்டு சும்மா கம்முன்னு ஒரு சாப்பாடை கொடுத்து, அந்த கொடுக்கறதுல அந்த ஆட்சிக்கும் செட்டியாருக்கும் உள்ள ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயும் அவங்க பார்க்க முடியாது. கொட்டகையில் இருக்காங்க டெய்லி, ஆனால் இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு? நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாணம் புதுமை அப்படின்னு வந்தால் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும், வந்திருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், அங்கே சாப்பாடு பெருசாக நம்ம பரிமாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வீடுகளே அரண்மனை மாதிரி கட்டியிருப்பாங்க. சொத்துக்கட்டு சாப்பாட்டுக்கட்டுன்னு பேரே வச்சுருப்பாங்க. அவ்வளவு, ஏன்னா அந்த வீடுடைய மெயின் உபயோகமே சாப்பாடு தான். அப்படி இருக்கிற போது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. எங்கே போனாலும் நகரத்தார்கள் அன்னதானம் பண்ண மட்டும் தவறுவதில்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விசேஷத்துக்கு 1,00,000 பேர் கூடுவாங்களாம் சிறுவாபுரியில். நம்ம ஊர்லேருந்து செட்டு சமயக்காரனை கூட்டிகிட்டு இங்கே சமைச்சு வர்றவங்களுக்கு நடந்து பயணமாக வர்றவங்களுக்கு வழியில் கொடுக்கணுங்கிறக்காண்டி இந்த சாப்பாடை பூரா ஒரு கல்யாணம் கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க சாப்பாடை, அவங்களுக்கு உதவட்டும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி எங்கே போனாலும் அன்னதானம் பண்ணுறது நம்ம செட்டியார் வீட்டின் குல வழக்கம். சமீபத்தில் ஒரு இடத்துல படித்தேன், இறைவனுக்கு அன்னம் படைப்பவன் பக்திமானாக மாறுகிறான், அதே நேரம் மக்களுக்கு அன்னம் படைப்பவன் இறைவனாக மாறுகிறான். அப்போ அதில் இருக்கிற ஒரு மனசை பாருங்கள், எங்கே எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கும் எங்களால் சாப்பாடு போட முடியும், அன்னதானம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சமுதாயம். நம்ம இவ்வளவு பணத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். அதை கண்ணதாசன் ஒரு பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். காசி விசாலாட்சி கவின் மதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன் நகைகளும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்தழகும் அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அருகிலிருந்து காத்தவர்கள், நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் பெருமக்கள் அல்லவோ அப்படின்னு சொல்கிறாரு.
அது காசியிலேருந்து மதுரை வரைக்கும் எல்லா அம்பாளுக்கும் அவங்க கட்டியிருக்க ஆடைகளும் அவங்க கழுத்தில் இருக்கிற நகைகளும் போற்றுறது நகரத்தாரம். அது மட்டும் இல்லை, கோயில்னு ஒன்று இருந்துச்சுன்னா சுற்றி மண்டபம் கட்டி கொடுத்துருவார் செட்டியார். மண்டபம் கட்டி கொடுத்தா சாமி எதில் வச்சு தூக்குறதுன்னு எல்லா வாகனமும் பண்ணி கொடுத்துருவார். இப்படியெல்லாம் பண்ணி அந்த சாமிக்கு எவ்வளவோ செய்யக்கூடியவர்கள் நகரத்தார் பெருமக்கள். இது ஒருவர் நினச்சி அதை பண்ணிட முடியாது. ஒரு நகரத்தார் நினச்சி இவ்வளவு பண்ண முடியுமா? காசியிலேருந்து மதுரை வரைக்கும் பண்ணவே முடியாது. ஒரு சமுதாயமாக நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இப்படித்தான் நினைக்கிறாங்க, கோயிலுக்கு செய்யணும், அன்னதானம் செய்யணும் அப்படின்னு. ரொம்ப அதில் மட்டும் அது சமுதாயமாக நினச்சா தான் இந்த மாதிரி நம்ம மேம்படலாம். இப்படி இருந்துகிட்டு இருக்க போது பாரதியார்னு ஒரு கவிஞர் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 கட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்க ஒளி நிறுத்தல், அது எல்லாவற்றையும் விட புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு போகிற போக்கில் கவி பாரதி சொல்லிட்டு போயிடுறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? ஆலயம் கட்டுதல், அன்னதானம் செய்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு பின்னால் நீ தர்மங்கள் எவ்வளவோ செய்ய போகிறாங்கிறது இருந்த போதிலும் ஒரு ஏழை மாணவனை படிக்க வைப்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். நம்ம நகரத்தார்கள் இப்போ நம்ம பார்த்ததில் நிச்சயமாக எவ்வளவோ கோயில் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நாம் வாழுகின்ற 76 ஊர்கள்லேயும் ஒவ்வொரு நகர கோயில் இருக்குது. அதுபோக நம்ம வாழ்கின்ற வெளியூர்கள்லேயும் நம்மளால் கோயில் கட்ட முடிஞ்சால் கட்டியிருக்கோம். இல்லாட்டி இந்த மாதிரி சிறபாபுரி மாதிரி இடத்துல ஒரு தத்தெடுத்த மாதிரி இவ்வளவு பண்ணி இவ்வளவு நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கோயில்கள் பண்ணியாச்சு, அன்னதானங்கள் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரதி சொன்ன 2 முடிஞ்சது. 3வது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு கவி பாரதி சொல்கிறாரு. நகரத்தார்கள்னால் அதையும் செஞ்சுருக்கோம். சமீபத்தில் புதுக்கோட்டை கலெக்டர் எங்கள் ஊர் ராங்கியத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவர் ஒரு புள்ளி விவரம் சொன்னார், எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. செட்டிநாட்டில் இருக்கிற 76 ஊர்களில் 80% உண்டான ஸ்கூல்கள் நகரத்தார்கள் அமைத்து கொடுத்தது தான். இப்போ எங்கள் ஊரில் ராங்கியத்தில் நகரத்தார் பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நகரத்தார் பிள்ளை கூட படிக்கல அதில். ஆனால் இன்றைக்கி காம்பவுண்ட் வாலுக்கே கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். ரூஃபிங்க்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா, 65 லட்ச ரூபா. ஒரு ஏழை மாணவன் படிக்கணுங்கிறக்காண்டி எங்கே ஒரு கிராமத்தில் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம நகரத்தாருடைய மாண்பு, நம்ம நகரத்தாருடைய பண்பாடு. நம்ம நகரத்தார்கள் நாடு போற்ற வாழ்வதற்கு காரணம் இது 3 தான். கோயில் கட்டுறது, அன்னதானம் இடுவது, நம்ம எல்லோருக்கும் படிக்கிறதற்கு ஒரு வழி செய்து கொடுப்பது. இந்த 3ம் இருந்தால் நிச்சயமாக ஒரு சமுதாயம் வெற்றி பெறும், ஒரு சமுதாயம் மேம்படும்.
இது தனி ஒரு மனிதனால் நடத்தவே முடியாது. ஆக ஐயா சொன்னாங்க 48,000 புள்ளிகள் இருக்கிறோம், அதனால தான் 2 லட்சம் புள்ளிக்கிட்ட இருக்கிறோம். நம்ம 2 லட்சம் புள்ளிகளை வைத்துக்கொண்டு எத்தனை கோயில்கள், எவ்வளவு அன்னதானங்கள், எவ்வளவு கல்விச்சாலைகள் தனி ஒருத்தனால் எப்படிங்க பண்ண முடியும்? ஒரு சமுதாயமே சேர்ந்து ஒரு போன்று யோசித்தால்தான் இதுதான் எங்கள் குடும்பத்தின் இலக்கு, இதுதான் எங்கள் குலத்தின் இலக்கு அப்படின்னு யோசித்தா தான் இவ்வளவு செய்ய முடியும். அவ்வளவு செய்திருக்கிற இந்த நகரத்தார் குலத்தில் பிறந்ததற்கு நான் பெருமைப்படுகின்றேன். நாடு வேற என்னங்க செய்ய முடியும்? நாடு போற்றும் நகரத்தார் அப்படிங்கிறதுல பேசணும்னா நம்ம நகரத்தார் செஞ்சிருக்கிறதுல நாடு போற்றத்தான் வேண்டும், வேற வழியே இல்லை அவங்கள்ட்ட. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் சாமிகிட்ட கேட்குதான், என்னை எப்படியாவது ஒரு செட்டியை வீட்டு தாய் வயிற்றில் பிறக்கிற மாதிரி ஆக்கி விட்டுரு, அப்போ தான் என்னால் பரம்பரையாக அன்போடும் ஒரு பெரிய நெறியோடும் வாழ முடியும் அப்படின்னு கேட்குதான். அந்த அளவுக்கு நாடு போற்றக்கூடிய இந்த நகரத்தார் குலத்தில் பிறந்தமைக்கு பெருமை அடைகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறுவாபுரி ட்ரஸ்ட் என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகையேற்றி புகழ் மேற வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.